வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள். உங்களோடு இணைந்து கொள்வோர் சந்திரிகா ஆறுமுகம், ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். என்ற விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் மொத்த சனத்தொகை 2,02,77,597. புதிய சனத்தொகை கணக்கெடுப்பில் தகவல். ஆஸ்திரேலியாவின் கிறிஸ்துமஸ் தீவுக்கு அருகில் மற்றொரு கப்பல் விபத்துக்குள்ளாகியுள்ளது. இலங்கை கிரிக்கெட் நிர்வாகத்தின் மீது அரசியல் அழுத்தம் பிரயோகிக்கப்படுவதாக சிரேஷ்ட கிரிக்கெட் வர்ணனையாளர் டானி கிரேக் தெரிவிப்பு. தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். வடமத்திய கிழக்கு மற்றும் சப்ரகம்பு மாகாண சபைகளை இன்று நள்ளிரவு முதல் கலைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அந்த மாகாணங்களின் ஆளுநர்கள் குறிப்பிடுகின்றனர். வடமத்திய மாகாண சபையை கலைப்பதற்கான உத்தரவில் தாம் கையொப்பமிட்டதாக அந்த மாகாணத்தின் ஆளுநர் கருணாரத்ன திபுல்கனி நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். அதற்கான வர்த்தமானி அறிவித்தலை வெளியிடுவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் வடமத்திய மாகாண ஆளுநர் மேலும் கூறினார். இதேவேளை கிழக்கு மாகாண சபையும் இன்று நள்ளிரவு முதல் கலைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாண சபையை கலைப்பது தொடர்பில் மாகாண முதலமைச்சரினால் அனுப்பி வைக்கப்பட்ட கடிதத்திற்கு தாம் அனுமதி வழங்கியதாக கிழக்கு மாகாண ஆளுநர் ரியர் அட்மிரல் மொஹான் விஜய் விக்ரம குறிப்பிட்டார். இந்த தீர்மானத்தை வர்த்தமானியில் பிரசுரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கிழக்கு மாகாண ஆளுநர் கூறினார். சப்ரகம்பு மாகாண சபையும் இன்று நள்ளிரவுடன் கலைக்கப்பட உள்ளது. இதேவேளை மாகாண சபைகள் கலைக்கப்பட்ட தேதியிலிருந்து 8 முதல் 13 வாரங்களுக்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரியவிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் தெரிவித்தார். புதிய சனத்தொகை கணக்கெடுப்பின் பிரகாரம் இலங்கையின் மொத்த சனத்தொகை 2,02,77,597 மதிப்பிடப்பட்டுள்ளது. 2011 ஆண்டு காலப்பகுதிக்கான குடிசன மற்றும் வீட்டு வசதிகள் தொடர்பான அறிக்கையின் ஊடாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விபரவியல் திணைக்களத்தினால் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. 2001 ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட மதிப்பீடுகளுக்கு அமைய நாட்டின் சனத்தொகை இம்முறை 1,48,340 பேரால் அதிகரித்துள்ளதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதன் பிரகாரம் இலங்கையின் சனத்தொகை வளர்ச்சி வீதம் 0.7% அமைந்துள்ளது. மொத்த சனத்தொகையில் 28.8% ஆக கூடுதலான மக்கள் தொகையினர் மேல் மாகாணத்திலேயே வாழ்ந்து வருகின்றனர் என்பதுடன் ஆக குறைந்த 5.2% வடமாகாணத்திலேயே வாழ்ந்து வருகின்றனர். மாவட்ட ரீதியாக நோக்கும் போது கொழும்பு மாவட்டத்திலேயே அதிகூடிய சனத்தொகையான 23,13,826 பேர் வாழ்கின்றனர். ஆக குறைந்த எண்ணிக்கையிலான 92,228 பேர் முல்லைத்தீவு மாவட்டத்தில் வாழ்ந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்தின் சிரேஷ்ட அமைச்சர்கள் சிலர் இன்று நடைபெற்ற தேசிய சுதந்திர முன்னணியின் ஊடகவியலாளர் சந்திப்பில் விமர்சனத்துக்குள்ளாகினர். எமது நாட்டில் உள்ள 2 கல்வி அமைச்சர்களும் மக்களின் கருத்துக்களுக்கு செவிமடுக்காது, தம் மீது முன்வைக்கப்படுகின்ற விமர்சனங்களை கருத்தில் கொள்ளாது, தாம் நினைப்பதை செய்வதால் அவர்கள் மக்களை ஏமாற்றுகின்றனர் என நான் நினைக்கின்றேன். அதேபோல் அவர்கள் ஜனாதிபதியையும் ஏமாற்றினர். கல்வி அமைச்சர்கள் இருவருக்கும் தற்போது புழுக்கடித்துள்ளது. இந்த வேலையை விட்டு செல்லுங்கள், இந்த வேலையை விட்டு வேறு வேலையை தேடிக் கொள்ளுங்கள். அமைச்சர் நிமல் சிறிபாலடி சில்வா அன்று சுகாதார அமைச்சராக இருந்த காலத்தில் சுகாதாரத்துறை ஊழியர்களை கவனித்ததை போன்றே தற்போது விவசாயிகளையும் அவதானிக்கின்றார். வறட்சியான காலத்தில் மழை பெய்யாவிட்டால் நீர் கிடைக்காது என கூறுகின்றார். இவ்வாறு பெருமையுடன் பதிலளிக்கின்றனர். பாவிகளில் நீர் நிறைந்தால் நீரை வழங்க முடியும் என கூறும் நீர் முகாமைத்துவ அமைச்சர் ஒருவர் இருப்பதனை விட அமைச்சர் ஒருவர் இல்லை என நினைத்துக் கொண்டு விவசாயிகள் செயற்படுவது மேலானது. விவசாயிகளிடம் பயிரிட வேண்டாம் என கூறுவது முட்டாள்தனம். விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் மற்றும் பெறுபேறுகளை வெளியிட்டமை சரியானது என நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டுள்ளமையானது நாட்டின் எதிர்கால சமூகத்திற்காக கிடைத்த சிறந்த தீர்வு என கல்வி அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவிக்கின்றார். அல்பிட்டிய ஆனந்த மத்திய கல்லூரியில் நேற்று நடைபெற்ற வைபவம் ஒன்றில் உரையாற்றிய போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். எமது பரீட்சைகள் திணைக்களம், பல்கலைக்கழக பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள் மற்றும் புத்திஜீவிகள் ஒன்றிணைந்து மேற்கொண்ட பரீட்சை விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் மற்றும் பெறுபேறுகள் வெளியிடப்பட்டமை என்பன சரியான முறையில் இடம்பெற்றுள்ளதாக உயர் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டுள்ளது.
இது லட்சக்கணக்கான மாணவர்களின் எதிர்காலத்தின் நலன் கருதி கிடைக்கப்பெற்ற சிறந்த தீர்ப்பாகும். அதனை நான் இவ்விடத்தில் கூற விரும்புகின்றேன். எல்லாவிடின் பரீட்சையை மீண்டும் நடத்துமாறு தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தால் லட்சக்கணக்கான மாணவர்கள் எங்கே சென்றிருப்பார்கள். தற்போது சிறியதொரு விடயமே உள்ளது. அதாவது புதிய மற்றும் பழைய பாடவிதானங்களுக்கு அமைவாக தனித்தனியாக சற்புள்ளிகளை கணிப்பிட வேண்டும் என்பதையே நீதிமன்றம் எதிர்பார்க்கின்றது. எனவே நீதிமன்றத்துக்கு அவமதிப்பு ஏற்படாத வகையில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு 2 பாடவிதானங்களுக்கும் வெவ்வேறாக சற்புள்ளிகளை கணிப்பிட்டு வெளியிடும். அது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் நடவடிக்கையாகும். புதிய கல்வி திட்டம் நாட்டுக்கு சவாலாக மாறியுள்ளதாக இன்று நடைபெற்ற வைபவம் ஒன்றில் பேராயர் பேரரர் திரு கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தாண்டகை தெரிவித்துள்ளார். புதிய கல்வி திட்டம் நாட்டுக்கு சவாலாக மாறியுள்ளது. எம்மால் பின்னிற்க முடியாது. எனினும் நாம் திறந்த மனதுடன் செயற்பட வேண்டும். நான் இவ்வேளையில் ஒரு விடயத்தை கூற விரும்புகின்றேன். நாம் அனைவரும் மனிதர்கள். அனைத்து விடயங்களிலும் முழுமையானவர்கள் எவரும் இல்லை. தவறுகள் இடம்பெற முடியும். எனினும் தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும். மனிதர்கள் என்ற வகையில் தவறுகள் இடம்பெறும். இதன் மூலம் கல்வியை பின்தள்ள வேண்டும் என்று நான் கூறவில்லை. மருதானை புனித ஜோசப் கல்லூரியில் உயர்தர பிரிவுக்காக அமைக்கப்பட்டுள்ள புதிய கட்டடம் மற்றும் புனரமைப்பு செய்யப்பட்ட கட்டடம் என்பவற்றை திறந்து வைப்பதற்காக நடைபெற்ற வைபவத்தின் போதே பேராயர் இந்த விடயங்களை குறிப்பிட்டார். பின்னர் பாடசாலை மாணவர்களின் திறமைகளை வெளிக்காட்டும் வகையிலான கண்காட்சி ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இந்த கண்காட்சி எதிர்வரும் 29ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதோடு இதற்கு MTV, MBC ஊடக அனுசரணை வழங்குகிறது. ஆஸ்திரேலியாவின் கிறிஸ்துமஸ் தீவுக்கு அருகில் விபத்துக்குள்ளான கப்பலில் இருந்த 125 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். இதேவேளை விபத்தில் சிக்கிய ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக BBC செய்தி சேவையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்று காலை இந்த கப்பல் விபத்துக்குள்ளான போது அதில் சுமார் 150 பேர் வரையில் இருந்திருக்கலாம் என சர்வதேச தகவல்கள் குறிப்பிடுகின்றன. இந்த கடற்பகுதியில் ஒரு வார கால பகுதிக்குள் பதிவான 2வது படகு விபத்து இதுவாகும். ஆஸ்திரேலியாவின் கிறிஸ்துமஸ் தீவுக்கு வடக்கே, அதாவது இந்தோனேஷியாவின் தென்பகுதியில் உள்ள கடற்பரப்பில் இந்த கப்பல் விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த கப்பல் விபத்துக்குள்ளாவதற்கு முன்னர் எடுக்கப்பட்ட இந்த புகைப்படம் ஆஸ்திரேலியாவின் சமுத்திர பாதுகாப்பு அதிகார சபையினால் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த புகைப்படத்தின் பிரகாரம் குறித்த கப்பல் மரத்தால் செய்யப்பட்ட ஒன்றென கருதப்படும் போதிலும் பெருமளவிலானோர் அதில் இருந்ததை அவதானிக்க முடிகின்றது. இதேவேளை அனர்த்தத்துக்குள்ளானவர்களை மீட்கும் பணிகளில் ஆஸ்திரேலிய கடற்படைக்கு சொந்தமான 2 கப்பல்களும் விமானம் ஒன்றும் ஈடுபடுத்தப்பட்டதாக BBC உலக சபை செய்தி வெளியிட்டுள்ளது. கப்பலில் பயணித்தவர்களில் பெண்களும் சிறுவர்களும் அடங்குவதாக ஆஸ்திரேலிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இந்த நிலையில் இந்த விபத்து தொடர்பில் ஆஸ்திரேலிய பிரதமர் ஜூலியா கிலார்ட் அந்த நாட்டு பாராளுமன்றத்தில் இன்று கருத்து வெளியிட்டார். Australia has been called on once again to lead a very major search and rescue operation. பாரிய தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு முக்கியத்துவம் அளிப்போம் என்பதை ஆஸ்திரேலியா மீண்டும் அறிவிக்கின்றது. மீண்டும் ஒரு முறை ஆஸ்திரேலிய பெண்களும் ஆண்களும் உதவிகளை வழங்க அர்ப்பணிப்புடன் செயற்பட்டுள்ளனர். இவர்களின் இந்த ஓர்மத்தினை நாம் பாராட்டுகின்றோம். இவர்களில் இலங்கையர்கள் உள்ளதாக அந்த நிறுவனத்தினால் உத்தியோகபூர்வமாகவோ அல்லது உத்தியோகப்பற்ற முறையிலோ எமக்கு அறிவிக்கப்படவில்லை. எனினும் விசாரணைகள் நிறைவடையும் வரையும் உத்தியோகபூர்வ தகவல்கள் கிடைக்கும் வரையும் 100% எதனையும் கூற முடியாது. அவ்வாறு தகவல்கள் கிடைக்கும் பட்சத்தில் அதனை உடனடியாக வெளிவிவகார அமைச்சுக்கு அறிவிப்போம். இதேவேளை ஆஸ்திரேலியாவின் கிறிஸ்துமஸ் தீவுக்கு அருகில் சட்டவிரோதமாக அகதிகளை ஏற்றிச் சென்ற கப்பல் ஒன்றும் கடந்த வியாழக்கிழமை விபத்துக்குள்ளானது. இந்த விபத்து இடம்பெற்ற போது குறித்த கப்பலில் சுமார் 200 பேர் இருந்ததோடு அவர்களுள் 110 பேரை ஆஸ்திரேலிய அதிகாரிகள் மீட்டனர். டெங்கு தற்போது பெரும்பாலானவர்களின் அவதானத்தை ஈர்த்துள்ள ஓர் தலைப்பு இது. இந்த வருடத்தின் கடந்த 6 மாதங்களுக்குள் டெங்கு காய்ச்சல் காரணமாக 75 மரணங்கள் சம்பவித்துள்ளதாக தொற்று நோய் தடுப்பு பிரிவு குறிப்பிடுகின்றது. இந்த காலப்பகுதியில் 12,454 டெங்கு நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளதாக அந்த பிரிவு கூறுகின்றது. டெங்கு நோயாளர்களில் 49.79% மேல் மாகாணத்தை சேர்ந்தவர்கள். ஜனவரி மாதத்தில் கொழும்பு மாவட்டத்தில் மாத்திரம் 1066 டெங்கு நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். இதன் காரணமாக நுளம்பு பெருகும் இடங்களை முழுமையாக அழிப்பது அனைவரினதும் பொறுப்பு என சுகாதார அமைச்சு சுட்டிக்காட்டுகின்றது.
இன்றைய நாளேடுகளில் வெளியான கேலி சித்திரங்களிலிருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. செய்திகள் தொடர்கின்றன. மரக்கறிகளின் விலையில் தற்போது துரித அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த மாத ஆரம்பத்துடன் ஒப்பிடும்போது மரக்கறி வகைகளின் விலைகள் 100% அதிகமாக உயர்வடைந்துள்ளமை அரசாங்க விலை பட்டியலிலிருந்து தெரியவந்துள்ளது. ஹெக்டர் கொப்பிக்கடுவ விவசாய ஆய்வு மற்றும் பயிற்சி நிலையத்தின் தகவல்களுக்கு அமைய கடந்த வெள்ளிக்கிழமை அன்று 1 கிலோகிராம் போஞ்சி, கேரட், லீக்ஸ், பீட்ரூட், கங்கூன், தக்காளி உள்ளிட்ட மரக்கறி வகைகள் கொழும்பு மாவட்டத்தில் 200 ரூபாவை விட அதிக விலைக்கு விற்கப்பட்டுள்ளன. இதேவேளை கொழும்பு மேனிங் சந்தையில் 1 கிலோகிராம் போஞ்சி, லீக்ஸ், பீட்ரூட் உள்ளிட்ட மரக்கறி வகைகள் 150 ரூபாவை விட அதிகமான விலைக்கு இன்று விற்பனை செய்யப்பட்டுள்ளன. தற்போது நாட்டில் நிலவுகின்ற கடுமையான வறட்சி காரணமாக மேனிங் சந்தைக்கு விநியோகம் செய்யப்படும் மரக்கறி வகைகளில் குறைவு ஏற்பட்டுள்ளது. எதிர்வரும் சில வாரங்களுக்குள் மழை கிடைக்காவிட்டால் விலையிலும் மேலும் உயர்வு ஏற்படக்கூடும். இதேவேளை தமுளை பொருளாதார மத்திய நிலையத்தில் 1 கிலோகிராம் போஞ்சி, லீக்ஸ், கேரட், கரிமிளகாய், சுண்டைக்காய் உள்ளிட்ட மரக்கறி வகைகள் 120 ரூபாய்க்கும் அதிகமான விலைக்கு நேற்று விற்பனை செய்யப்பட்டுள்ளன. பொருளாதார மத்திய நிலையத்துக்கான மரக்கறி விநியோகத்தில் 50% வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. இதனால் விலையில் துரித அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. சந்தையில் பொருட்கள் இல்லாமையால் எம்மால் வியாபாரத்தில் ஈடுபட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. நீர் பற்றாக்குறை காரணமாக தம்புள்ளை விவசாயிகள் பல்வேறான சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளனர். நீர் பற்றாக்குறை காரணமாக நாம் மேற்கொண்ட பயிற்சிகள் அனைத்தும் அழிவடைந்துள்ளன. தற்போது இந்த பிரதேசத்தில் 110% கூட பயிற்சிகை இல்லை. கிணறுகளை அண்மித்த பகுதிகளில் உள்ள பயிற்சிகைகள் மட்டுமே இருக்கின்றன. பதுளை மரக்கறி விவசாயிகளும் தற்போது நீர் பற்றாக்குறை எதிர்நோக்கியுள்ளனர். அவர்களது பயிர் நிலங்கள் இவ்வாறு காணப்படுகின்றன. நிலவுகின்ற வறண்ட வானிலை மறைந்து மழை கிடைக்க வேண்டும் என வேண்டி அவர்கள் பிரார்த்தனை செய்கின்றனர். பொருளஸ்கமோ போக்குந்திர பகுதியில் இருந்து சடலம் ஒன்றின் பாகங்கள் இன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளன. பொகுந்தர 10ஆம் கட்டையில் உள்ள வனப்பகுதிக்கு சென்ற 2 இளைஞர்கள் சடலத்தின் பாகங்களை கண்டுள்ளனர். இதனையடுத்து இளைஞர்கள் வழங்கிய தகவலுக்கு அமைய அந்த சடல பாகங்கள் மீட்கப்பட்டன. சதுப்பான நிலப்பகுதியிலிருந்து இந்த சடலத்தின் பாகங்கள் கிடைத்ததாக போலீசார் கூறினர். இந்த உடல் பாகங்கள் 6 மாதங்களுக்கு முன்னர் உயிரிழந்த ஒருவருடையதாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இன்று மாலை நடைபெற்ற நீதவான் விசாரணைகளை அடுத்து உடற்பாகங்கள் களபோவில போதனா வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரியிடம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. உலக சந்தையில் ஒரு பீப்பாய் மசகு எண்ணெயின் விலை $126. உலக சந்தையில் ஒரு பீப்பாய் மசகு எண்ணெயின் விலை $98 வீழ்ச்சியடைந்தது. இந்தியா பெட்ரோல் விலையை குறைத்தது. விலை தொடர்ச்சியாக குறைக்கப்படும் நடைமுறை நீடிக்குமாயின் எதிர்வரும் சில வாரங்களுக்குள் மக்களுக்கு சலுகைகளை வழங்குவதற்கான செயற்பாடுகளை நாம் மேற்கொள்வோம். விலை குறைவடைகின்றது. இதன் போது இங்கு என்ன செய்கின்றார்கள்? தொடர்ந்தும் அந்த விலையை எப்பேணுகின்றார்கள்? உலக சந்தையில் ஒரு பீப்பாய் மசகு எண்ணெயின் விலை இன்று $93.02 காணப்பட்டது. உள்நாட்டில் எரிபொருளின் விலை இதுவரை ஏன் குறைக்கப்படாதுள்ளது?